ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. என்ன அப்படின்னா விஜய் ரேணுகா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகும், ரேணுகா கிட்ட நல்லபடியாக பேசுகிறதாகவும் நினச்சி மல்லிக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் வந்தாச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அவங்களுடைய ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஒரு gift வந்து வச்சுருந்தாங்க மல்லிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிலிருந்து வந்த பிறகு புதுசாக கல்யாணம் பண்ணிக்கினாங்க 2 பேரும். அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது தான் அதை கொடுக்குறாரு. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கெட் செயின் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவும் விஜயும் இருக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய், வெண்பா, மல்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த கிஃப்ட்டை எடுத்து நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி, இதை கொடுத்தது விஜய் எந்த ஒரு சுச்சுவேஷனில் கொடுத்தாரு, எப்படியெல்லாம் இருந்தோம், ஸோ இப்போ வந்துட்டு ரேணுகா கிட்டவே இருக்காரே அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து நம்ம ராஜிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, மல்லிமா எல்லாமே போச்சு, அதாவது நம்ம கம்பெனியோட இன்கம்மு, அதுக்கப்புறம் கதிரேசன் கிட்ட எடுத்து இந்த டெண்டரு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வர வேண்டிய இடத்துல வந்து சேர வேண்டிய போது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவுமே இல்லை இப்போ நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ரஞ்சிதாவும் ராஜி 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காகி, என்னடா பண்ணுறது, இப்போ நம்ம எங்கடா போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கதிகலங்கி நிற்கிறாங்கன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய கம்பெனியும் இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து எதுவுமே ரன் ஆகலை. ஸோ வர வேண்டிய காசு எதுவுமே வரலை. ஸோ இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைக்கே ஒரு அடித்தளமாக வந்து இப்போ அவங்களே வந்து காரணமாகி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ரேணுகாவை பற்றின விஷயமும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இது எல்லாமே ரேணுகா வந்து ஒரு ஆக்டிங் தான், நடிக்கிறாங்க, இது கதிரேசனோட ஆள் தான் அப்படின்ற விஷயத்தை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்க போகிறாங்க மல்லி. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.